தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா நம்மிடம் இருக்கிறோம். அவரிடம் ஒரு சில கேள்வி வைக்கலாம். வணக்கம். எப்படி போயிட்டு இருக்கிறது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கான பணிகள்? மிக சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அந்த நோக்கத்துக்கு ஏற்ப ஒரு அற்புதமான உலக முதலீட்டாளர்கள் மாநாடாக இது அமையும். இதுவரை தமிழகமும் இந்தியாவும் காணாத ஒரு அற்புதமான செலிப்ரேஷன் ஆஃப் நாலேஜாக இது அமையும். நிச்சயமாக எத்தனை நாடுகள் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது? நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? எந்தெந்த மாதிரியான செக்டார்ஸ்லாம் வரக்கான வாய்ப்பு இருக்குது? 7, 8, 2 நாள் நடக்க போகிற ஈவெண்ட்டு நீங்கள் எல்லாரும் வரணும். நிச்சயமாக நேரலையில் நீங்கள் பல லட்சக்கணக்கான மக்களும் பார்க்க இருக்கிறார்கள். இதை குறிப்பாக இளைஞர்கள் எல்லோரும் நேரில் இங்கே வந்து இங்கே இருக்கிற அந்த முக்கியமான கீநோட் ஸ்பீச்சஸ் இருக்குது, ஃபயர்சைட் சாட் இருக்குது, பேனல் டிஸ்கஷன்லாம் இருக்குது. அதனால் பசங்க நேரில் வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லைனா கூட அவங்க வீட்டில் இருந்தபடியே பார்ப்பதற்கு நேரடி ஒளிபரப்பும் செய்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறோம். மிக சிறப்பான மாநாடாக இருக்கும். அதில் பல முக்கிய எம்ஓஎஸ்லாம் சைன் பண்ண இருக்காங்க. மிக முக்கியமாக இதில் எப்படின்னா, தமிழக இளைஞர்களுக்கு அவர்களுக்கு இது படிப்புக்கு ஏற்ப அந்த உயர்தர வேலைவாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாநாடாக இது அமையும். நிச்சயமாக எந்தெந்த நாடுகள், குறிப்பிட்ட எத்தனை நாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? இல்லை இந்தியாவிலே இந்த கம்பெனி முதன்முறையாக தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறதா? அந்த மாதிரி ஏதாவது சிறப்பு அம்சங்கள் ஏதாவது இருக்குது அந்த மாநாட்டில்? இந்தியாவிலே முதல் முறையாக பல சிறப்பான முதலீடுகள் வரவேற்கின்றன. அதை பற்றி டீட்டெயிலாம் இப்போ சொல்ல முடியாது. 7, 8 அன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. 9 பார்ட்னர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. 35 நாடுகளிலிருந்து குறைந்தபட்சம் சொல்கிறேன், அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஏற்கனவே. நாடுகளிலிருந்து முக்கிய அரசு அதிகாரிகளும் வராங்க. முதலீட்டாளர்கள் அத்தனை பேர் வருகிறார்கள். அந்த கண்டின்ஜென்சி, ட்ரேட் கண்டின்ஜென்சிஸ்லாம் வராங்க. சொன்ன மாதிரி ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் டேலண்ட், செலிப்ரேஷன் ஆஃப் நாலேஜ், செலிப்ரேஷன் ஆஃப் தமிழகத்தின் முக்கியத்துவம் என்னெல்லாம் என்பதை புரிந்து அதற்கேற்ப வரும் முதலீடுகள் இங்கே வந்து குவிந்து அதன் மூலம் பல லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் நமது இளைஞர்களுக்கு வரவேற்கின்றன. அதற்கான ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் தான் இந்த மாநாடு. இப்போது ஜப்பான்லேருந்து நம்மளுக்கு ஆட்டோமொபைல்ஸ் இருக்குது, நிறையா நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழகத்தில் இருக்குது, பல்வேறு நிறுவனங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ அங்கே சுனாமி ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு. இந்த சூழலில் ஜப்பான்லேருந்து வரக்கூடிய நிறுவனங்கள் வர்றாங்களா? ஏதாவது சிக்கல்கள் ஏதாவது இருக்கிறதா அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதில்? மிகப்பெரிய பேரிடர் தான் அது. அந்த நேரத்துலையும் அவங்க நிச்சயமாக வரேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் வராங்க. அதில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அப்போது இந்த முதலீட்டாளர் நம்ம மாநாட்டுக்கான முக்கியத்துவத்தை புரிந்து அவர்கள் அங்கிருந்து வருகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று அவரே நேரடியாக சென்று அவருக்கு கோரியிருந்தார் இங்கே வரும்படி. அதற்கேற்ப அவர்கள் எல்லாரும் வர்றாங்க. இந்த சுனாமி ஏற்பட்டது உண்மை. அதன் பாதிப்பும் மிக கடுமையாக இருந்த போதிலும் அங்கிருந்து நமது மாநாட்டுக்கு நிச்சயமாக வருகிறார்கள்.